வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு போராடம் நட்சத்திரத்திற்கு. அதோட போராடம் நட்சத்திரத்திற்கான சிறப்பு பதிவாகவும் இன்றைய பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியமான பதிவு அப்படின்னா, சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது போராட நட்சத்திரத்திற்கு நல்லது நடக்குமா, அல்லது நிலைமை இன்னும் மோசமாகுமா, வாழ்க்கை போராட்டமாக மாறுமா? இப்போ போராட்டமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலாம், அதற்கான காரணங்கள் என்ன, சரி பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்கள் ராசிக்கு மாறுகிறாரு. இதில் ராசியிலிருந்து 3ஆம் பார்வை பலனாக ரிஷபத்தை பார்க்குறாரு. அந்த இடம் ரண ரோகஸ்தானமாகவும், அடுத்த 7ஆம் பார்வை கன்னி ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு கர்மஸ்தானமாகவும் மாறுது. 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதாவது போராடம் நட்சத்திரத்திற்கு தனுசு ராசியை பார்க்குறாரு. இந்த போராடம் நட்சத்திரத்திற்கு இந்த 3 பார்வையுமே என்ன பலனை தரும்னா, 3ஆம் பார்வையாக ரண ரோகம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 2.5 வருஷம் முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை நாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நோட்டிஃபை பண்ணிக்கணும். கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கூடாது. உடல் எடை அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணணும். நாள்பட்ட நோயில் இருக்கிறீங்க அப்படின்னா சரியான மருத்துவத்தை, முறையான மருத்துவத்தை ஒரு தொடர் மருத்துவமாக எடுத்து அதை கட்டுக்குள் வைக்கவோ அல்லது சரி பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடாதுங்க. அடுத்து நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி திடீர் திருப்பங்கள் நிறைந்த காலங்களாகவும் இந்த அடுத்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும் இந்த 2.5 வருஷம் இருக்குங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்கள்னு சொல்லி அவங்களுடைய உணர்வை மதித்து அவர்கள் எண்ணத்தை சரியாக புரிஞ்சுக்க வேணும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் அதுக்கு சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவாருங்க. திறமைக்கு மதிப்பு இருக்குது. உண்மையாகவே உங்களுக்கு நிறையா திறமை இருக்கும். அதை நீங்கள் உண்மையாக நம்பணும். முதல்ல நம்பணும். அதையே பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸில் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உடன் பிறந்தவர்கள், அப்பா வகையில், சொந்தங்கள் வகையில் இருந்த பழைய வழக்கு, சின்ன சின்ன முரண்பாடான கருத்துக்கள் யாருக்குமே பாதகம் இல்லாமல் முடிந்து உறவுக்குள் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகுங்க. வேலை, வியாபாரம், கல்வி, சுற்றுலான்னு சொல்லி வெளியூர் பயணம், அதாவது லாங் டிரைவ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அதனுடைய அவசியம், முக்கியத்துவம். அவ்வளோ தூரம் போனால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா, அந்த பயணம் நம்ம லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசிச்சு போகிறது அப்படிங்கிறது வீண் விரயங்களை தவிர்க்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த 7ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிராசியினுடைய கர்மஸ்தான பார்வை என்ன அப்படின்னா, கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் போராட்டத்திற்கு ஒரு வகையான போராட்டமான மனநிலையை கொடுக்க போகிறாருங்க. எதில் போராட்டம் உருவாகும், போராட்டத்துக்குன்னு பார்த்தா நல்லதை பண்ணுறீங்க, இருந்தாலும் என்னுடைய முக்கியத்துவத்தை இன்னும் உணராமல் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஸோ அங்கே தான் போராட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. போராட்டத்துக்கு நிறைய பக்குவம் இருந்தாலும் உங்களோட அவசரம், நிதானத்தை இழக்கும்போது அந்த அவசரம், நிதானம், பொறுமையற்ற தன்மை என்ன செய்யுதுன்னா, சமுதாயம் அதோட சுற்றத்தார்னு சொல்லக்கூடிய நம்ம சொந்த பந்தங்களால் வெறுக்கப்படக்கூடிய மனிதராக மாறுறீங்க. அதனால் மனசு கெடும். ஸோ நீங்கள் அந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கர்மஸ்தானம் அப்படிங்கிறது தான தர்மம், சேவை மனப்பான்மை, ஆன்மீகம் எண்ணம் அதிகமாகிறது, கோயில் கட்டும் பணிகளில் ஈடுபடுறது, மக்களுக்கு சேவை செய்வது, மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்வது, இதெல்லாமே அதிகமாகும். போராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த பொது சேவை, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய உதவி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நிறையாவே இருக்கும். அது இப்போ கொஞ்சம் எகைன் அதிகமாகும் இந்த கர்மஸ்தானத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது. போராட்டத்துக்கு 10ஆம் பார்வை என்ன செய்யணும்னு பார்த்தா, விஷக்கடிக்கு வாய்ப்புண்டு. அதாவது பல்லி, பூரான், தேள், நாய், பூனை, வளர்ப்பு பசு, குதிரை போன்ற மிருகங்களிடம் அடிபடுவது அல்லது கடிபடுவது அப்படிங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் இருந்த நல்ல குணங்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் மாறக்கூடிய தன்மை இருக்குது. தகாத நடத்தை, தகாத பேச்சு, சொந்தக்காரங்க, நண்பர்களுடைய மனதை புண்படுத்தும்படியான பேச்சு, செயல் உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை மற்றவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதை நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து நீங்கள் நடந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த 2.5 வருஷத்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் வயதுக்கு மூத்தவங்கள்ட்ட பணிவோட, மரியாதையோடு நடந்துக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, மரியாதை குறைவாக நடந்துக்கூடாதுங்க. பைக்கு, காரு இந்த மாதிரி உங்களுடைய வாகனத்தில் செலவுகள் உருவாகும். புது காரு, புது பைக்கு, லாரி, பஸ்ஸு இதெல்லாம் வாங்கிறது, போக்குவரத்துங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அது சுப செலவோ கண்டிப்பாக செலவு இருக்குது. 3லிருந்து 4 அப்படிங்கிறது உங்களுக்கு சொத்து சேர்க்கை, பொருள் சேர்க்கை, சேமிப்பு உயர்வு இதெல்லாமே உண்டாக வாய்ப்பு இருக்குது. அம்மா வகையில் சொந்தங்களுடைய ஆதரவு உண்டாகும். மாமன், பெரியம்மா பசங்க இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஹெல்ப் கிடைக்கும். பழைய கடன்கள் ஓரளவு கட்டுக்குள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு மாடு வளர்ப்பு, அக்ரி இதில் எல்லாம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் போராட நட்சத்திரம்.
சொத்து பிரச்சனை, பங்காளிகள் சண்டைகள் வந்து இந்த காலத்தில் வந்து முடிவுக்கு வரும். இது நாள் வரைக்கும் கனவாக இருந்த பல நல்ல நல்ல காரியங்கள் கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த சனி பெயர்ச்சி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. பூராடம் நட்சத்திர பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தா, பூர்வீக சொத்து இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலியில் கிடைக்கும். கனவுகள் நிறைவேறும் காலம்னே சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை, புது வண்டி வாங்குறது, இதுக்கெல்லாம் யோகம் சகோதரிகளுக்கு உண்டு. திருமணத்திற்கு பின் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இந்த 2 வருஷம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. வாழ்க்கை துணையினுடைய அன்பு அதிகரிக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய எண்ணம், ஆசை, கனவு இதெல்லாமே நிறைவேறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஸோ அப்படி வாய்ப்பு இருக்கும்போது யோசித்து பெரிய முதலீடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் இருந்தால் நீங்கள் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல காலமாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திர மாணவர்களுக்கு எப்படின்னு பார்த்தா, படிப்பில் தெளிவான புரிதல் கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி போட்டிகள் இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வில் இருந்தாலும் சரி, இதில் எல்லாமே வந்து பெரிய வெற்றி, பெரிய மதிப்பெண்கள் கிடைக்கிறது இருக்கும். தடைப்பட்ட கல்வி மீண்டும் கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த 2 வருஷம் உங்களுக்கு இருக்கும். உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கைகூடி வரும். அதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் வகையில், ஆசிரியர்கள் வகையில், தாய்மாமன் வகையில் பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். உயர்கல்விக்கான படிப்பு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, கவனமாக படித்தீங்க அப்படின்னா, பூராடம் நட்சத்திரத்தினுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் இந்த காலத்திலேயே முடிவுக்கு வரும். நீங்கள் பெரிய இடத்துக்கு நீங்கள் ஜம்ப் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பிஸ்னஸ்ஸு, ஜாப் இதை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம் அவசியம். உங்களுடைய ரகசியம், சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது. நெருக்கடி கண்டிப்பாக வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ பிளானில் வந்து மாற்றம் இருக்கும். ஒரு பிளான் போட்டிங்கன்னா அது அடுத்த பிளானுக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தடை தாமதங்கள் குறையும். உங்களுடைய பார்ட்னர், லேபர்ஸ் உங்கள்கிட்ட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த காலத்தில் வந்து சரியாகும். கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தா, தடுமாற்றம், தாமதங்கள், தடைகள் வந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து உங்களை வந்து காப்பாற்றும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துங்க. அலைச்சல், சோர்வு அதிகமாகும். தலைமையின் நெருக்கத்துக்கு பக்கமாக நீங்கள் வருவீங்க. நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்திற்கு நல்லது என்னென்னு பார்த்தா, குடும்ப சண்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிகள் இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா அம்மாக்கள் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிவுக்கு வரும். மனக்குழப்பத்துக்கு நல்ல ரெமெடி அவ்வப்போது இருக்கும். அப்படிங்கிறனால நல்ல காலம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். நல்லா தூக்கம் நல்லா வரும். நோய்கள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். வேலையில் வந்து வேகம், விவேகம் வந்து அதிகமாகும். வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம் போகிற மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது இந்த சனி திசைங்கிறது போராடம் நட்சத்திரத்திற்கு நல்லது அப்படிங்கிறத நாம் சொல்லலாங்க. இதில் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க கடனுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கணும். புது தொழிலில் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் பெரிய முதலீடு அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். புது கடன் எதுவும் வாங்க வேண்டாம். இத்தனை நாள் தீராத வழக்குகள் வந்து உங்களுக்கு தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த சனி திசை காலத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பார்த்தா, விநாயகர் பெருமான் வழிபாடு அவசியம் செய்யலாம். அதே போல் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தடைகள், தாமதங்கள், பயத்தை வந்து போக்கும். அப்படிங்கிறனால போராட நட்சத்திர நண்பர்கள் இந்த 2 வழிபாட்டையும் பண்ணுங்கள். அதோட பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து உதவி செய்யலாம். அடுத்ததான் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கான பொருள்களை வந்து கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்குறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே வந்து தெளிவான பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இது போல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.